வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இன்றைக்கி சனிக்கிழமை 20ஆம் தேதி. இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு ரிப்போர்ட் பாருங்கள். 20ஆம் தேதி கொடுக்க வேண்டிய டோக்கன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது 21ஆம் தேதிக்கு உள்ளது தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. 2 மணிக்கே டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறதுனால 4 மணிக்கு எல்லாமே 20ஆம் தேதி உள்ளது முடிஞ்சு அதுக்கடுத்து 21ஆம் தேதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2-3 நாளாக அதுக்கு அடுத்த நாள் டோக்கன் கொடுக்காமல் இருந்தாங்க. மறுபடியும் 21ஆம் தேதிக்கான டோக்கன் இப்போ இன்றைக்கி 20ஆம் தேதி 21ஆம் தேதிக்கான டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் பாருங்கள் 1629 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி கொடுக்க வேண்டிய 20ஆம் தேதி முடிஞ்சு இப்போ 21ஆம் தேதிக்கும் இப்போ அவைலபிள் அவ்வளோதான் இருக்குது. அது 4:30 மணிக்கு இது. அதுக்கடுத்து இப்போ 5:30 மணிக்கு பாருங்கள் 21ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. 20ஆம் தேதி டோக்கன் முடிஞ்சு அதுக்கடுத்து 21ஆம் தேதி டோக்கனும் அதுவும் இப்போ காலையில் 5 மணிக்கெல்லாமே கொடுத்து முடிஞ்சிச்சுங்க. நைட்டு 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ 5 மணிக்கெல்லாமே எல்லா கவுண்டர்லையுமே டிக்கெட் எதுவுமே அவைலபிள் இல்லை. காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கே இப்போ அவைலபிள் எதுவுமே இல்லை. 16, 17, 18 இந்த 3 நாளுமே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. இப்போ மறுபடியும் கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த வீக்கெண்டு 3 நாள் சேர்ந்த மாதிரி லீவ் வரதுனால மறுபடியும் அதிகமாக இருக்குது. இப்போ நாளைக்கு காலையிலேயும் எஸ்எஸ்டி டோக்கன் இப்போதைக்கு முடிஞ்சிருச்சுங்க. திருப்பதியில் ஆன்லைன் மூலமாக டிடிடி அக்காமடேஷன் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் அக்காமடேஷனில் ஒன்று சீனிவாசம். அதற்கான டீட்டெயில்ஸ்லாம் சிம்பிளாக அதில் பார்க்கலாம் வாங்க. திருப்பதியில் அக்காமடேஷனில் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி ஜூலை மாதத்துக்கான கோட்டா ஓப்பன் ஆகுதுங்க. 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஜூலை மாதத்துக்கான கோட்டா ஆன்லைனில் புக் பண்ணுறது அக்காமடேஷன் ஓப்பன் ஆகுது. இதில் சீனிவாசம் பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் மட்டும்தாங்க. இது ஆஃப்லைனில் இது கிடையாது. ஏசி நான் ஏசின்னு 2 விதமான ரூம் இதில் இருக்குது. நான் ஏசியில் வந்து 200 ரூபாய்க்கு ரூம் வாடகை கிடைக்கிது. அப்புறம் ஏசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஏசி 400 ரூபாய்க்கும், டீலக்ஸ் ஏசி 600 ரூபாய்க்கும், அதுமாதிரி 3 டைப்பான ரூம் இதில் இருக்குது. இந்த சீனிவாசத்தோட வசதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தாப்பில் இருக்கிறது மிகப்பெரிய வசதிங்க. இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேர் ஆப்போசிட்டில் இது இருக்குது. லிஃப்ட் வசதி இருக்குது. மிகப்பெரிய பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் சார்ஜிங் தான் இது, ஆனாலும் வந்து பெரிய பார்க்கிங்கில் வச்சுருக்காங்க. சீனிவாசத்தில் அன்னதானம் கிடைக்குங்க. அதில் காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளையுமே இதில் மேலே அன்னதானம் கொடுப்பாங்க. அது மாதிரி ஃப்ரீ லாக்கர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ரீ லாக்கர்ஸ் இருக்குது. நிறைய லாக்கர்ஸ் இருக்குது. அது தவிர அங்கே நிறைய படுத்துக்கிறதுக்கான இடமும் ரொம்ப வசதியாக இருக்குது. பாய் கூட கொடுப்பாங்க கீழே படுத்து தூங்குறதுக்கு. அவ்வளோ வசதியான பெரிய லாக்கர்ஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த சீனிவாசில் தான் லோக்கல் டெம்பிள் டூர்னு சொல்கிற இந்த லோக்கலில் சுற்றி பார்க்கக்கூடிய டூர் இங்கே தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி மூலமாக 7 கோயில்கள், அது டிடிடி சம்மந்தப்பட்ட கோயில்கள், சுருட்டப்பள்ளி, நாகலாபுரம், நாராயணவனம், இந்த மாதிரி அப்பலாயகுண்டா, இந்த மாதிரி வெளியில் உள்ள 7 கோயில்களை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நாள் டூர். காலையில் 9 மணிக்கு கிளம்பி சாயங்காலம் 5:30 மணிக்கு வருவாங்க. அந்த டூர் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி லோக்கல் டூர், அதாவது கபில தீர்த்தம், திருச்சானூர், கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் இருக்கார் பாருங்க, சீனிவாச மங்காபுரம், வகலமாதேவி கோயில், இந்த மாதிரி லோக்கலில் சுற்றி பார்க்குறதுக்கு காலையில் ஒரு டூரு, மத்தியானம் ஒரு டூர்னு கிளம்புவாங்க. அதுவும் இந்த சீனிவாசத்தில் தான் கிளம்புது. இந்த மாதிரி லோக்கல் டூர் அரேஞ்ச் பண்ணுறதும் இந்த சீனிவாசத்தில் தான் இருக்குது. அதுமாதிரி எஸ்எஸ்டி டோக்கன், சுவாமி தரிசனத்துக்கு போகிற எஸ்எஸ்டி டோக்கன் இங்கே கவுண்டர்ஸ் இருக்குது. விடிய காலையில் 2 மணிக்கு டோக்கன் கொடுப்பாங்க. இங்கேயே தங்கிக்கிட்டு அதை வாங்குறது ரொம்ப ஈஸியான விஷயம். திருமலைக்கு போகிறதுக்கு பஸ் வந்து நீங்கள் வெளியிலே போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. காலையில் 6 மணிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பஸ் உள்ளே வரும். இங்கேயே நீங்கள் பஸ் ஏறிக்கலாம். நேராக திருமலைக்கு போகிறதுக்கு உள்ளே பஸ் வரும். இங்கே டேரெக்டாக போயிடலாம். இவ்வளோ வசதியான இந்த சீனிவாசம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் கிடையாது. அதாவது நேரடியாக நீங்கள் போய் ரூம் எடுக்கவே முடியாது. நிறைய ரூம் இருந்தாலும் எல்லாமே ஆன்லைன் தான். அதனால் நீங்கள் சீனிவாசத்தில் ரூம் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன்லைனில் மட்டும் ட்ரை பண்ணி எடுத்துங்க. சீனிவாசத்தை பற்றின முழு வீடியோ வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழு வீடியோவும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.